2025 ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மொபைல் கண்டிப்பா அடுத்த மாசம் லான்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜனவரி மாசம் 2025 என்னெல்லாம் புது மொபைல் வரப்போகுது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான். நீங்க நம்மளோட லவுடலி டெக் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமை நம்மளோட இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய மெயில் ஐடிக்கு மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்க ஃபுல் டைம்ல ஒர்க் பண்ணுமா பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணுமா அப்படின்றதையுமே மெயில மென்ஷன் பண்ணிருங்க. நமக்கு வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு நல்லா தெரியும்னாலும் சரி, இல்ல ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, டெக்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டெக்கை பத்தி நாலேஜ் அதிகமா இருக்குனாலும் நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். லொகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை மணலி ஏரியா தான். நீங்க ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணணும் அப்படினாலும் நீங்களும் கூட அப்ளை பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சாம்சங்ல போன் வாங்குறமோ இல்லையோ அதிகமா எதிர்பார்க்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட எஸ் சீரிஸ் தான். ரீசன் நிறைய ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில S25 பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் லான்ச் ஆக போகுது. இதுல ஏற்கனவே S24ல பாத்தீங்கன்னா அந்த ஷார்ப்பா இருந்துச்சு கார்னர்லாம், அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. எனக்குமே ரொம்ப பல்கா இருக்கிற மாதிரி இருக்கு டிவைஸ் வந்துட்டு. ஸோ S25ல பாத்தீங்க அப்படின்னா சைடு கார்னர்லாம் கம்மி பண்ண போறாங்களாம். பெசல்ஸ்மே மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லிம்மா வரப்போகுதுன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த மற்றபடி இதனால மாத்துவீங்களா நான் எதிர்பார்த்தது அந்த அடாப்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு பார்த்தேன். அதே 45 வாட்ஸ்ல தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டிலாம் வரப்போகுது. அதே 4 கேமரா செட்டப், சென்சார் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸ்னாப் டிராகனோட X Elite ப்ராசரோட தான் வரப்போகுது. பட் ஏ ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம், நிறைய டிஃப்ரெண்டா வரும்னு பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத. நீங்க இந்த பார்க்கக்கூடிய மொபைல்ல எந்த சீரீஸ்க்கு வெயிட் பண்றீங்க, எந்த மொபைலுக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. லான்ச்சை பொறுத்த வரைக்கும் லீக் தான் வந்திருக்கு, ஜனவரி 22ல வரலாம் அப்படின்ட்டு. பிரைஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் 1.5 லட்ச ரூபாய் கிட்ட பிரைஸ் வரும். நீங்க OnePlus ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா 13R வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நிறைய ஸ்பெக்குமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லீக் ஆயிருக்கு. அந்த வகையில OnePlus 13ல பாத்தீங்க அப்படின்னா IP68 69 வரப்போகுதுன்றாங்க. தண்ணியில போட்டு ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணலாம். 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடயுமே வரப்போகுது. அப்புறம் ஸ்னாப் டிராகனோட 8 Elite ப்ராசரோடயுமே வரப்போகுது. ஸோ கர்வ்டு டிஸ்பிளே இல்லாம நிறைய பேர் வந்து ஃபிளாட் டிஸ்பிளே தான் விரும்புறீங்கன்றனால ஃபிளாட் டிஸ்பிளேயோட கொண்டு வர போறாங்க. கேமராவுமே ட்ரிபிள் கேமரா 50 மெகா பிக்சலோட வர்ற மாதிரி நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு, யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த லெவல் ஃபிளாக்ஷிப் இல்லாம கொஞ்சம் பிரைஸ் கம்மியா எதிர்பார்க்கிறவங்களுக்கு எப்பயும் போல அவங்களோட 13R லான்ச் பண்ண போறாங்க. ஒரு 45,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் வரலாம். அண்ட் இதுல ஸ்னாப் டிராகன் 8 Gen 3 ப்ராசரோடையும் வரப்போகுது. அண்ட் இதுலயுமே 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட கொடுக்க போறாங்க. வரட்டும் பேட்டரி டெஸ்ட்லாம் பண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அந்த ஃபிளாக்ஷிப் டிவைஸ் வந்து 70ல இருந்து 75க்குள்ள இருக்கும். லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 7ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போறாங்க. என்ன பிரைஸ் அதிகமா இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி கம்மி என்னெல்லாம் பிரைஸ்க்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில Oppo Reno சீரிஸ் முன்னாடி நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல சீரிஸ் இந்த தாட்டி நான் உருப்படியா கொண்டு வராங்களான்னு பார்த்தா மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் வைஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாவும் பெட்டராகவும் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. Dimensity 8350 Renoவோட 13 Pro சீரிஸ்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதை தவிர ஓவராலா பார்க்கும்போது பேட்டரி கெபாசிட்டி 5800 mAh எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேமராஸை பொறுத்த வரைக்கும் டெலிஃபோட்டோலாம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஆனால் லீக்ஸை வச்சு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸுக்கு என்னடா இதுதானான்ற மாதிரி இருக்கு. வரட்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு 40,000 அந்த ரேஞ்சில் வந்து வரலாம். லான்ச்சை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா ஜனவரி மந்த் வந்து லான்ச் இருக்கு. இதை தவிர கொஞ்சம் பிரைஸ் கம்மியா கேமரா பெட்டரா எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா Reno 13மே வரலாம். இந்த போன தாட்டி இந்த ஸ்டூடியோ மோட் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த தாட்டி என்ன புதுசா ட்ரை பண்றாங்கன்னு பார்க்கலாம். ப்ரோ iQOOல அந்த போன் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. iQOOட Neo 10 அதுவும் ஜனவரி மாசம் தான் லான்ச் ஆகிற மாதிரி இருக்கு. இதுல ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ராசர் MediaTekோட Dimensity 9400 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கறீங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், 6100 mAh பேட்டரி கெபாசிட்டி வேணும், ஓவராலா ஒரு பெஸ்டான போனா எதிர்பார்க்கறவங்களுக்கான ஒரு நல்ல போன் தான் இது. பிரைஸுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 ரூபாய் கிட்ட வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. லான்ச் ஜனவரி மாசம் தான். வெயிட் பண்றவங்க தாராளமா இதுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ விவோல நம்ம எக்கச்சக்கமான கலர் சேஞ்சிங் மொபைல் வந்து பார்த்திருப்போம். அதை கொண்டு போய் வெயில்ல வைக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது, யூவி ரேஸ் பட்டா தான் வர மாதிரி. பட் ரியல்மில பாத்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்சிங் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதிக டெம்பரேச்சரா இருக்குன்னா ஒரு கலர்லையும் சரௌண்டிங்ல இருக்க டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது அப்படின்னும் போது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்துட்டு கொண்டு வர போறாங்க. அதுவும் இப்போ வரக்கூடிய ரியல்மியோட 14 Pro சீரிஸ்ல தான் கொண்டு வராங்க. பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 35க்குள்ள வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான போன் தான். நமக்கு ரிவ்யூக்கு வரப்போது டெஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சில ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் போல தான் இந்த வருஷம் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியை கொடுத்து குமிக்க போறாங்க. அந்த வகையில் இதுலயுமே பாத்தீங்கன்னா அதே 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான். பட் திக்னஸ்மே வந்து கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெசல்ஸுமே ஓரளவுக்கு மினிமம் பெசல்ஸா கொண்டு வர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் 7S Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் IP69 ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணியெல்லாம் வச்சு கொஞ்சம் கீழே எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் தான் லான்ச் ஆகுது. ஒரு டெஸ்டிங் வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரெட்மியில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண நோட் சீரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு வாங்கவே வேணாம். ஏன்னா ரெட்மி நோட் 14க்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா போகோ M7 Pro லான்ச் பண்ணாங்க. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கம்மியாக இருந்தது. அதே சமயம் டிவைஸும் ஒர்த்தா இருந்தது. சப்போஸ் ரெட்மியில் ப்ரோ சீரிஸ் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து போகோ X7 வந்து மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. மீடியாடெக்கோட Dimensity 7300 அல்ட்ரா ப்ராசஸரும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 5100 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட IP68 ரேட்டிங்கோட வருது. இதை பார்க்கறதுக்கு அப்படியே 14 ப்ரோ மாதிரியே இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. பிரைஸ் வைஸ் வந்து ரெட்மியை விட கொஞ்சம் கம்மியாக லான்ச் பண்ணி ஒரு 20000 ரூபாய் ரேஞ்சில் வந்தது அப்படின்னா செம ஒர்த்தா இருக்கும் இந்த பிரைஸுக்கு. ஸோ ரெட்மி வாங்கணும் இல்லை மற்ற டிவைஸ் 20000 ரூபாய் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா இதுக்கும் வெயிட் பண்ணலாம். இதை விட பெட்டரான ஃபோன் அப்படின்னா போகோட X7 Pro மொபைலுமே வரப்போகுது. இதில் மீடியாடெக்கோட Dimensity 8400 அல்ட்ரா ப்ராசஸரும் இதுலயும் IP68 ரேட்டிங்கோட வரப்போகுது. 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே இந்த ஃபோன் வரும். ஸ்பெக் வைஸ்மே நல்லா இருக்கு. பிரைஸும் ஒரு நல்ல பிரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் ஃபைனலா மோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போதான் G35 அப்படின்ற ஒரு ஃபோன் 10000 ரூபாய் ரேஞ்சில் நல்ல ஸ்பெக்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை விட கம்மியாக எதிர்பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோட G05 அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து கொண்டு வர போறாங்க. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட், பீக் பிரைட்னஸ் வந்து 1000 nits வரைக்குமே வர மாதிரி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே டிசைன்ல அந்த லெதர் ஃபினிஷ்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ லீக்டு ஸ்பெக் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப பட்ஜெட்ல எதிர்பார்க்குறவங்களுக்கான ஃபோன் தான் இது. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாசம் வரக்கூடிய எல்லா ஃபோன்ஸுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹைப்பும் சரி, அதே சமயம் ஸ்பெக் வைஸும் சரி ஒரு பெஸ்ட்டான ஃபோனா வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஃபோன்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ் டெய்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.